ஓடி ஓடி புல்லு மேஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது. டேய் ஜோத்தம், இங்க வாடா. வந்துட்டேன். கொஞ்சம் கை அமுக்கி விட பாப்போம். மெதுவா மெதுவா மெதுவா. அந்த கை அமுக்கி விடு. போதும் 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 போதும். எனக்கு கொஞ்சம் சூடா சூடா தண்ணி எடுத்துட்டு வாடா. என்ன போன உனக்கு காணல? தண்ணி எடுத்துட்டு வந்தியா? ஏய், எடுத்துட்டு வந்தா போதாதுடா, வாயில ஊத்தி விடுறா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் வெள்ளையா இப்படி போய் அந்த நம்ம ஜோத்தமணி டார்ச்சர் பண்ணலாமா? நீ உனக்கு ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான்ல அவன். இன்னைக்கு கூட நம்ம லேம் டாக்ஸில் நம்ம குட்டி லேம்ஸ்க்கும் உனக்கு வெள்ளையனுக்கு நம்ம குட்டி ஜொசாவுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தரை மரியாதை செலுத்தணும், பீக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை நம்ம கற்றுக்க போகிறோம். கற்றுக்கலாமா? ஓகேவா? ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் வந்து பயங்கரமான கூட்டம். சரியா? என்னாச்சு, பஸ்ஸில் பயங்கரமான கூட்டமா? அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. என்ன ஸ்டிக்கர் சொல்லு பார்ப்போம். தொங்கிட்டே வருவாங்க. ஸ்டிக்கர் கிடையாது. என்ன ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க நீ சொல்லு. இந்த பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க, இன்ஜரியா இருக்கிறவங்க, இன்னொருத்தங்க வயசானவங்க எல்லாம் வந்து இங்க உட்காரலாம்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபிக்கான சீட் கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்ல வந்து ஒரு குட்டி அண்ணா உட்காந்துருந்தாங்க. அந்த அண்ணா உட்காந்துருக்கதை பார்த்து எல்லாருக்கும் கோபம். அந்த டைம் பார்த்து அந்த கூட்டமான பஸ்ல ஒரு வயசான பாட்டி ஏறினாங்களா. அந்த பாட்டி சொன்னாங்க, தம்பி நான் வயசான ஆள்லப்பா, நீ இப்படி வந்து எழும்பாம நீ உட்கார்ந்துருக்கலாமான்னு பான்னு சொல்லி அந்த வயசான பாட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே ஒரு அங்கிள் வந்து, டேய் என்னடா இது, ஒரு வயசான பாட்டி சீட்டு உட்காரதுக்கு கேட்குறாங்க, நீ அவங்க கூட எழும்பாம நின்றுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படி ஒண்ணுமே பேசாம அமைதியில் என்ன பண்ணாங்கன்னா அந்த சீட்ல இருந்து மெதுவா எழும்புனாங்க. தெரியுமாச்சு, அந்த அண்ணனுக்கு ஒரு கால் உடைஞ்சிருந்தது. பாவமா அந்த அண்ணன் எழும்பி அந்த பாட்டிக்கு என்ன பண்ணாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்னது மற்றவங்க எல்லாருமே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காட்டா கூட என்ன பண்ணாங்க, அந்த சூழலை புரிஞ்சு அந்த அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்த விட்டு எழும்பினாங்க. எல்லாரும் அப்பந்தான் உணர்ந்தாங்க அவங்க எவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு அந்த அண்ணா கிட்ட இருந்திருக்காங்க, கஷ்டப்படுற அந்த அண்ணாக்கு இருந்திருக்காங்கன்னு அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் உணர ஆரம்பிச்சாங்க. பைபிள்ல 1 Peter 2:17 இவனமா சொல்லுது, ஷோ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு 1 பேதுரு 2:17 சொல்லுது. ஓகே, உங்களுக்கும் புரியும்ல? வெள்ளையன் குறிப்பா உனக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு சார். ஓகே ஓகே, அப்போ யூ ஹாவ் டு கிவ் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். ஓகே குட்டீஸ், ஓகே லேம்ஸ், பாய்.